வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் கூலி த எல்சியூ ட்ரெய்லர் அதான் பார்க்குறோம். கூலி படம் எல்சியூவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் வச்சு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்சியூக்குன்னு ஒரு ட்ரெய்லர் தான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவுக்கு கூட நான் பார்த்தேன். இவர் பண்ணியிருந்ததா இல்லை வேறு எதுவும் சேனலில் இருந்துச்சான்னு தெரியல. செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. 3Dயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 3Dயில் இருக்கா இல்லை மூவியில் வர கிளிப்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காரான்னு பார்க்கலாம் அப்படின்னு நெட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சிடுறேன். ஓகே, எடிட்டட் பை விக்கி. சோலோவாக பண்ணியிருக்காரு, ஒருத்தர் தான். ஆமாம், ஒருத்தர் தான். வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் பற்றி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனோட சேர்ந்து பாருங்கள். அதுவும் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐ கூட ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா பண்ணுங்க. இதே மாதிரி ஜனநாயகன் அந்த மூவிக்கும் ஒருத்தர் 3Dயில் மோஷன் போஸ்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதேமாதிரி நான் என் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் நான் ஒரு அஸ் அ 3D மாடலராக எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதேமாதிரி செக் பண்ணி பாருங்கள். எல்சியூ கூலியோட எல்சியூ ட்ரெய்லருக்கு போகலாம். ஒரு பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். விக்ரம்க்கு கூலி டயலாக். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். நல்லா கட் பண்ணிருக்காருங்க. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. அது ப்ளூ கலர்ல தான் இருக்கும் சூப்பர் ஸ்டார். சரி, ஞாபகம் இல்லையே. இல்ல கூலில ரெட் கலர்ல இருந்துச்சா சூப்பர் ஸ்டார்ன்றது? அரங்க மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கி. செம்மையா சாங் எல்லாமே நல்லாவே சூட் ஆயிருக்குல அவர் கட் பண்ணதுக்கும். நிறைய பேர் வருது இடையில. ஓ, படத்துல உள்ளவங்கதானா அன்பரி? முடிச்சிடலாமா? இது மட்டும்தான் இவரோடது. நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு பேராக வந்துகிட்டு இருக்கு. என்ன அது டிஸ்கிரிப்ஷனில் இவர் பேர் மட்டும் தான் இருந்துச்சு, எடிட்டர் பையனு. நிறைய பேர் வருது அப்படின்னு மாதிரி. அதுவும் டிஓபி என்னமோ வந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் நான். என்னது டிஓபி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அன்பறிவுன்னு வந்ததுக்கப்புறம் தான் கண்டே பிடிக்க முடிஞ்சதுனால படத்தில் வர அந்த இதுக்காக அப்படியே அதையும் கட் பண்ணி போட்டிருக்காரு. நான் செம்மையாக பண்ணியிருக்காருங்க, வேற லெவலு. பயங்கரமாக அந்த எடிட்டிங் நாலேஜ், அந்த ஒரு ஸ்டோரி எப்படி கொண்டு போகலாம் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி ஒரு அவுட்டு கொடுக்க முடியும். வேற லெவலாக பண்ணியிருக்காரு. அந்த கைதி, விக்ரம், லியோ, கூலி 4 படங்களையே மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக 4 படங்களோட ட்ரெய்லரை மட்டும் வச்சு பண்ணியிருக்காரு. இடையில கொஞ்சம் கொஞ்சம் மூவியில் வர கிளிப்ஸையும் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ட்ரெய்லர்லாம் டீசர் வந்து லியோ கிடையாது தானே இருந்துச்சா? கிடையாது, ட்ரெய்லர் மட்டும் தான் இருந்துச்சு. விக்ரமுக்கும் அது அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல இல்லை ஆமாம், ட்ரெய்லர் உள்ள மட்டும் தான் வச்சுருக்காரு. டீசர்ன்றது கைதிக்கு மட்டும் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக அந்த ஒரு பிரியாணி சாப்பிட வரல. ஸோ அந்த கைதிக்கு மட்டும் தான் டீசர் வச்சுருந்தாங்க. மற்ற விக்ரம் எந்த படத்துக்குமே கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீசர் வேறு, படத்துக்கான டீசர் இல்லை. அது செம்மையாக பண்ணியிருக்காரு, வேற லெவலாக இருந்துச்சு. இன்னொரு தடவை கூட பார்க்கலாம் தோணுது, பார்க்குறேன். ஒருத்தன் பிறந்த உடனே இது படத்தில் வர இதெல்லாம் தூக்கி போட்டிருக்காரு. நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே படத்தில் வரதுதானே.
ட்ரெய்லர்ல ஒரு மனுஷன் மேக்ஸிமம் இந்த உலகத்திலேருந்து கிளிப்ஸ் trace யூஸ் ஏ பண்ணிட்டு இல்லாம தூக்க முடியும்னு தெரிஞ்சா படத்துல வர கொஞ்சம் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. it can be a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். அந்த பிளாக் ஸ்கிரீன் வந்து இது நல்லா இருந்துச்சுல. 30 வருஷமா இந்த ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அந்த மியூசிக் ஏத்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்க்கு ஏத்த மாதிரி டக் டக் டக்னு பிளாக் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. அரங்க மதிர விசில் பறக்கவே அரங்க மதிர விசில் பறக்கவே எட்ரா கொக்கி கூக்கு கூலி move your body let's be on the party do my beat it's what you got me the truth is it's the same story கூக்கு கூலி let's be on the party do my beat it's what you got me முடிச்சிடலாமா? தலைமை இறங்கி சரிதம் எழுதவே ஓகே முடிஞ்சு. செம்ம சம்பவம் வேற லெவலாக பண்ணியிருக்காருங்க. எடிட்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் கட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெண்டு இது வாய்ஸ் அதெல்லாம் மேட்ச் பண்ணுறது, ஒருத்தரோட டைலாக்ஸ் இன்னொருத்தருக்கு மேட்ச் பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ அண்ட் ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம் ஃபீச்சர் ஃபிலிமில் எதுவும் வராரா, அவரோட பேர் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி. எடிட்டட் பை விக்கி. Thanks for watching the video. Like, share, comment and subscribe for more. From Varan. Bye.